விஜய் படம் வந்து ஒரு நாளைக்கு 4 காட்சி அவங்க ஓட்டுறாங்கன்னா அது வந்து கட்டாயமாக பிளாக்ல போகும், ஓவர்ஃப்ளோ ஆகும். வரவேற்பு விஜய் படங்களுக்கு எப்பவுமே உண்டு. சிவகார்த்திகேயன் படத்தை ஒரு 2 ஷோ பிரித்து கொடுக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய எரிச்சல் ஊட்டுகிற விஷயம். சிவகார்த்திகேயனே இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை, இவங்களா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து மாற்றிருக்காங்களான்ற ஒரு கேள்வியும் வருது. சிவகார்த்திகேயனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஜனநாயகன் வருதுங்கிறது அவருக்கும் தெரியும். அதை தாண்டி ஒரு ஹீரோ நினைச்சிருந்தா கட்டாயமாக இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் போயிடும். பட் அவர் நினைக்கல. விஜய் என்ன சொல்றாரு, திரையுலகத்தின் உச்சத்தில் இருந்த நான் அதை விட்டுட்டு மக்கள் பணியாற்ற வர்றேன்னு சொல்றாரு. நீங்க எங்க உச்சத்துல இருந்தீங்க, உங்க படம் எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு கேட்கறதுக்காக ஒரு படம் வருது. இது அரசியல் கணக்காகி போச்சு. பெரிய நடிகர் படம் வரும்பொழுது கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலில் இருக்கிற நடிகர்கள் கொஞ்சம் தள்ளி போகிறது சேஃப்டிங்கிறது நுணுக்கத்தோட பார்க்க வேண்டிய விஷயம். இதுக்குள்ளே தெரிந்தோ தெரியாமலோ அரசியல் வந்து புரிஞ்சிருக்கு. இதனுடைய விளைவுகளை பற்றி அவங்க கவலைப்படணும். ஓடுனா அவங்களுக்கு சந்தோஷம், ஓடலன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய லாஸ் எல்லாம் கிடையாது. பட் சிவகார்த்திகேயன் கதை திருட்டுங்கிறது தமிழ் சினிமாவில் சர்வசாதாரணமாக நடக்குது. பல இயக்குனர்கள் தன்னுடைய கதையை பறி கொடுத்துட்டு தெருவில் நிற்கிறாங்க. இவர் சொல்றாரு, என்னுடைய கதை வந்து அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சுதா கோங்கராவோட ஸ்கிரிப்டை கேட்பாங்க. ஒரு படம் அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கும் பொழுது ஒரு டைரக்டர் தன்னுடைய கதையை சங்கத்துக்கு கொடுப்பாராங்கிற கேள்வி. பராசக்தி படத்தை ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க தொடர்ந்து பெரிய படங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று அவங்க அதிகார மையமாக இருக்காங்க. இப்போ அவங்கள பகைச்சிக்கிட்டு சார் உங்கள் படத்தை விட்டுட்டு நாங்கள் ஜனநாயகம் தான் பண்ணுவோம்னு யாரும் போர்க்கொடி தூக்க முடியாது. தியேட்டரை பொறுத்தளவுக்கு ஈக்குவல் ஷேர். ஆனால் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு இது லாபம் ஈட்டக்கூடிய படமாக இருக்கும். ஜனநாயகம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். பராசக்தி ஜனநாயகன் இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்ப சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. ஏன்னா பராசக்தி வந்து முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்தது, இப்போ வந்து ஜனநாயகன் கூடயே ரிலீஸ் பண்ணுறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதனால என்னென்ன பாதிப்பு ஏற்படும் சார்? கலெக்ஷனில் ஒரு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படும். தியேட்டர் அதிபர்கள் பல பேர் வந்து வெளியில் சொல்ல தயங்கினா கூட உண்மை அதுதான். இப்போ விஜய் படம் வந்து ஒரு நாளைக்கு 4 காட்சி அவங்க ஓட்டுறாங்கன்னா அது வந்து கட்டாயமாக பிளாக்ல போகும், ஓவர்ஃப்ளோ ஆகும் இருக்குது. அப்படி ஒரு வரவேற்பு விஜய் படங்களுக்கு எப்போவுமே உண்டு. இப்போ சிவகார்த்திகேயன் படத்தை ஒரு 2 ஷோ பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ 4 ஸ்க்ரீனில் வந்து 4 ஷோவில் 2 பராசக்திக்கு 2 ஜனநாயகனுக்குங்கும்போது கலெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே குறையும். பராசக்தி தனியாக வந்தால் எப்படியும் ஒரு கலெக்ஷன் எடுக்கும், அதுவும் குறையும். ஜனநாயகன் தனியாக வந்தால் ஒரு பெரிய கலெக்ஷன் ஆகும், அதுவும் குறையும். அப்போ இது வந்து விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எரிச்சல் ஊட்டுகிற விஷயந்தான். பட் வேறு வழி இல்லை. இதுக்குள்ளே தெரிந்தோ தெரியாமலோ அரசியல் வந்து பூந்துருச்சு. இந்த அரசியலை எதிர்த்து அவங்களால கருத்தும் சொல்ல முடியாது. இதை அமைதியாக அவங்க பார்த்துட்டு சார், அதாவது இந்த தேதி மாற்றினதுலேருந்தே சிவகார்த்திகேயனே இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. ஒருவேளை தேதி மாற்றிருந்தா அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் இது நடந்திருக்கா, இல்லை வந்து இவங்களா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து மாற்றிருக்காங்களான்ற ஒரு கேள்வியும் வருது. ஸோ இது உண்மைத்தன்மை என்ன சார்? இல்லைங்க, சிவகார்த்திகேயனை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு தான் அதை சொல்ல முடியும். சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு, அதாவது இந்த மாதிரி இல்லை, அவருக்கு இந்த படத்தோடு வரணுங்கிற ஆசை இருந்திருக்கு, அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதனால தான் அவர் வந்து இயல்புக்கு மீறி இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கிறார். இப்போ நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கிறார். இப்போ எந்த ஹீரோவும் அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டைமிங் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. பட் இவரை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் வந்து 100% அவருடைய உழைப்பை போட்டிருக்காரு. எப்போ கூப்பிட்டாலும் நான் வர்றேங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா, இந்த படத்தை விரைவாக முடித்து பொங்கலுக்கு கொண்டு வரணும் நீங்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கு. பொங்கலுக்கு ஜனநாயகன் வருதுங்கிறது அவருக்கும் தெரியும். அதை தாண்டி ஏன் நம்ம படம் வருது, வராமல் கூட இருக்கலாமேன்னு அவர் நினச்சிருந்தாருன்னா கட்டாயமாக இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் போயிருக்கும். ஒரு ஹீரோ நினச்சிருந்தா. பட் அவர் நினைக்கல, நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி இந்த படத்தை சீக்கிரம் கொண்டு வருவோம்னு தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் இதை தாண்டி இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும்னு அவர் எதிர்பார்க்கல. எங்கன்னா அடுத்தடுத்த நாளில் இந்த படம் வரும்னு அவர் நினைக்கல. 9ஆம் தேதி ஜனநாயகன், 14ஆம் தேதி பராசக்தி. இதில் என்ன பிரச்சனையாக இருப்போது, 5 நாள் ஃப்ரீயாக மொத்த கலெக்ஷனை அவங்க அள்ள போகிறாங்க, அதுக்கப்புறம் தானே நம்ம வரப்போகிறோம் அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் திடீர்னு அது மாறினதுங்கிறது அவர் சிவகார்த்திகேயன் எதிர்பாராத ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்போது சில பேர் தன்னேறியாமல் வந்து மாட்டிப்பாங்க. அப்படி தான் அவர் மாட்டிக்கிட்டதான் நான் நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் பயங்கரமாக அவர் மீது கோபப்படுறாங்க, பயங்கரமாக அவரை வந்து திட்டுறாங்க. பட் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு நடிகரை பிடிக்கலன்னா அவரை திட்டுங்க, அதுவே தவறுங்கிறது நம்முடைய கருத்து. யாரும் யாரையும் திட்டக்கூடாது, ஒரு கருத்தை நாகரிகமாக முன்வைக்கலாம். ஆனால் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் திட்டுறதுங்கிறது நம்மளால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி திட்டுறாங்களா சார்?
கட்டாயமா சிவகார்த்திகேயன் ஃபேமிலியில் உள்ளவங்களாம் திட்டுறாங்க. இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் கொஞ்சம் பேர் விஜய் ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் சேர்த்து திட்டுறாங்க. இப்போ இந்த அருவருப்பான ஒரு சண்டை இருக்குல்ல, இது சினிமா ரசிகர்கள் இன்றைக்கி வந்து எல்லாருமே படித்தவங்களாயிட்டாங்க. ஒரு காலத்தில் படிக்காதவர்கள் இருந்தாங்க, அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த அணுகுமுறை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே படித்தவங்களாக இருக்காங்க. ஆனால் இவன் தான் ரொம்ப ரொம்ப கேவலமான வார்த்தைகளை தேடி பிடிச்சி கொண்டு வரான். அது எப்படின்னா நமக்கு புரிய மாட்டேங்குது. ரொம்ப இந்த மோதல் வந்து ஒரு அநாகரிகமான எல்லையை கடந்து போயிட்டு இருக்கு. சார் அதே மாதிரி இப்போது 2 படமே ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு கமர்ஷியலான படம், இது வந்து ஒரு வரலாற்று குறிப்பு நிறைஞ்ச ஒரு படம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கான ஹைப் வந்து அதிகமானா தியேட்டர்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக மாற எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? இல்லைங்க, முக்கியமாக தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படம் தான் பராசக்தி. பராசக்தி. ஆனால் இங்கே எப்போவுமே ஒரு கருத்து ஒன்று இருக்குது. ஒரு பெரிய நடிகர் படம் வரும்பொழுது கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலில் இருக்கிற நடிகர்கள் கொஞ்சம் தள்ளி போகிறது சேஃப்டிங்கிறது வியாபார நுணுக்கத்தோடு பார்க்க வேண்டிய விஷயம். அதை இவங்க வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கு என்னென்னா பட நிறுவனம், அவங்களுக்கான கொள்கை, அவங்களுக்கான ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அந்த கணக்கு தான் இன்றைக்கி வந்து 2 படம் மோதுகிற அளவுக்கு வந்திருக்கு. இதனுடைய விளைவுகளை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இந்த படம் ஓடுனா அவங்களுக்கு சந்தோஷம், ஓடலன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய லாஸ் எல்லாம் கிடையாது. பட் சிவகார்த்திகேயனுக்கு அது லாஸ். அந்த படம் வந்து தனியாக வரும்பொழுது கிடைக்கிற மரியாதை, ஒரு வெற்றி, பராசக்தி ஜனநாயகன் மோதும் பொழுது கிடைக்குமாங்கிறது ஒரு டவுட் இருக்குது. இதில் பாதிக்கப்பட போகிறது யார்? ஒருவேளை தப்பாக போச்சுன்னா, தப்பாக போகக்கூடாது. ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா 2 படமும் நல்லா ஓடணும். தப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை போச்சுன்னா அதனுடைய பாதிப்பு சிவகார்த்திகேயனுக்கு தான். ஏன்னா இப்போ தான் மதராசின்னு ஒரு படம் வந்து அவர் இழுத்து கொண்டு வந்து கீழே விட்டுடுச்சு. ஏற்கனவே வந்து அமரன் கொடுத்த வெற்றிக்கு அடுத்த படம் வெற்றியாக இருந்தால் அதோடைய லெவலே வேறு. ஆனால் மதராசி வந்து ஒரு பள்ளத்தில் தள்ளி விட்டுடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு படம் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னு வைங்களேன், அவர் சம்பளத்தை குறைப்பாங்க, இன்னும் பல பிரச்சனைகள் இங்கே இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி சார் பராசக்தியோட கதை வந்து என்னுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த தகவலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை? பராசக்தியின் கதை வந்து திருடப்பட்ட ஒரு கதையா? இவர் சொல்கிறாரு, என்னுடைய கதை வந்து அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை அவர் நம்புகிறார். இப்போ எல்லாமே திரையுலகத்தில் இருக்கும் பொழுது அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒருத்தர் அவருக்கு எப்படியும் கட்டாயமாக நண்பர்களாக இருக்கலாம். அதன் காரணமாக அங்கே என்ன நடந்தது, அந்த கதை என்னங்கிறத அவர் தெரிஞ்சிருக்கலாம். இது என்னுடைய கதையாக இருக்குது. அவர் ஏற்கனவே எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதன் அடிப்படையில் அவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டார். இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, எழுத்தாளர் சங்கத்திட்ட நீங்கள் இந்த 2 கதையுமே வச்சு பாருங்கள், இது 2துலேயும் சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கோர்ட்டுக்கு சொல்லுங்கள், நாங்கள் வந்து என்ன தீர்ப்புங்கிறத கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எழுத்தாளர் சங்கத்தில் இந்த பரிசீலனை நடந்துகிட்டு இருக்கு. அவங்க சுதா கோங்கராவோட ஸ்கிரிப்டை கேட்பாங்க. அந்த ஸ்கிரிப்டையும் இவருடைய ஸ்கிரிப்டையும் வாங்கி 2த்தையும் சரியாக இருக்கா அப்படின்னு அவங்க தான் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும். ஸோ இதற்கிடையில் ஒரு படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கும் பொழுது ஒரு எழுத்தாளர் அல்லது ஒரு டைரக்டர் தன்னுடைய கதையை சங்கத்துக்கு கொடுப்பாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ சங்கத்துக்கு வந்து ஸ்னாப்சிஸ் தான் கொடுப்பாங்க, முழு திரைக்கதையும் கொடுக்க மாட்டாங்க, அல்லது முழு வசன புத்தகத்தையும் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் இதை கொண்டு வெளியில் சொல்லி ரொம்ப சீக்கிரம் அந்த படத்தை வெளியிட்டாங்கன்னு வைங்களேன், அது வந்து பெரிய சிக்கலாயிரும். ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பிரச்சனை எழுத்தாளர் சங்கத்துக்கு வருது. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, வந்து சார் இது என்னோட படம் சார், இது ஏன் கதை தான், இங்கே பாருங்கள் ஸ்கிரிப்ட் நோட்டு அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை அவங்க பார்த்துட்டு என்னடா அது அதே மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அந்த படத்தினுடைய இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் வர சொல்லி, இவர் சொல்லியிருக்கிற ஸ்கிரிப்ட் தான் உங்கள் படமாக இருக்குது, உங்கள் படத்தை நாங்கள் பார்த்துட்டோம், என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாராம் டைரக்டரு, சார் இது வந்து சைனாவில் வந்த ஒரு படம், அந்த படத்தை தான் நான் இன்ச்சு பை இன்ச்சு அடித்து ஒரு படமாக பண்ணிட்டேன். இவர் அந்த படத்தை பார்த்துருக்கிறாரு. இவர் பார்த்துட்டு இவரே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி என் படம் ரிலீஸ் ஆனோடனே இது என் கதைன்ட்டு வந்துட்டார். நீங்கள் அந்த சைனா படத்தை பாருங்கன்னா அப்படியே இருக்குது. அப்போ இந்த பையனை கூப்பிட்டு, என்னையா நீ இந்த படத்தை பார்த்துட்டு தான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து இங்கே சண்டை போடுறியா அப்படின்னா, ஆமாம் சார்ன்னு இருக்கான். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எழுத்தாளர் சங்கத்துலேயும். இப்போ அவங்க உட்காந்து அதை அனலைஸ் பண்ணி என்ன முடிவுங்கிறத அவங்க சொல்லணும். இப்போ நீதிமன்றத்தில் பிரச்சனை இருக்குது, வருண் ராஜேந்திரன் சொல்கிற கூற்றுப்படி பார்த்தா இது அவருடைய கதைங்கிற மாதிரி வருது. பட் என்னங்கிறத நீதிமன்றம் தான் முடியும். அதே மாதிரி சார் இந்த வருண் ராஜேந்திரன்றவர் வந்து முன்னாடியே ஒரு படத்துக்கு இதே மாதிரியான ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து விஜயோட ஒரு படம். ஸோ அந்த இதுக்கும் எப்படி ஒரு தொடர்ந்து இதே மாதிரி இவருக்கு மட்டும் நடக்குதா, என்ன இருக்குது, முன்னாடி என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது? கதை திருட்டுங்கிறது தமிழ் சினிமாவில் சர்வசாதாரணமாக நடக்குது.
பல இயக்குனர்கள் தன்னுடைய கதையை பறி கொடுத்துட்டு தெருவில் நிற்கிறாங்க. இது வந்து கண்கூடா நம்ம பார்க்குறோம். என்னென்னா இங்கே ஒரு அடிப்படை வழிமுறை ஒன்று இருக்குது. நம்முடைய கதையை வந்து எழுத்தாளர் சங்கத்தில் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக அந்த கதையை யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லலாம். அந்த கதையை திருடியே ஒரு படம் எடுக்கிறாருன்னு வைங்களேன். இப்போ ஒரு ஹீரோட்ட போய் ஒரு கதை சொல்கிறீங்க, அந்த ஹீரோவுக்கு கதை பிடிச்சிருக்கு, ஆனால் வர்ற டைரக்டர் பிடிக்கல. இவன் இந்த கதையை ஒழுங்காக எடுப்பானா எடுக்க மாட்டானாங்கிற ஒரு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்க. தம்பி நமக்கு இப்போ டேட் இல்லைப்பா, அப்புறம் இன்னொரு நாள் பார்க்கலான்னு அனுப்பி விட்டுட்டு இந்த கதையை அப்படியே இன்னொரு டைரக்டர், அவருக்கு நெருக்கமான டைரக்டரோ தெரிஞ்ச டைரக்டரோ கூப்பிட்டு நீங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லி பண்ண வச்சுருவாங்க. இந்த பையன் கதையை எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ணியிருந்தா தப்பிச்சார், பண்ணலைன்னா மாட்டினார், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்படிலாம் இங்கே நடக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு படம் வந்த பிறகு நிறைய பேர் வலைபேச்சு தொடர்பு விட்றாங்க. சார் அது என் கதை சார், திருடிட்டார் சார், நான் என்ன சார் பண்ணுறதுன்ட்டு வருவாங்க. நம்ம அதெல்லாம் கேட்டிருக்கோம். பட் இந்த சங்கத்தில் பதிவு பண்ணும்போது அந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். அதை எத்தனை பேர் பண்ணுறாங்கங்கிறது. ஜனநாயகனுக்கு ஓப்பனிங் நல்லா இருக்குன்னு முன்னாடியே எல்லாருக்கும் தெரியும். ஸோ பராசக்திக்கு ஓப்பனிங் வந்து சிவகார்த்திகேயனுக்கு கதை நல்லா இருந்தால் போகும், மற்றபடி வந்து அவரோட ஓப்பனிங் வந்து ஒரு ஆவரேஜான ஓப்பனிங் தான். இப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் வந்து இதை காம்படிட் பண்ண வைக்கிறாங்க? இதில் தியேட்டர்ஸ் வந்து யாருக்கு சார் அதிகமாக கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஈக்குவல் ஷேர் தான். தியேட்டரை பொறுத்தளவுக்கு ஈக்குவல் ஷேர். சார் எப்படி சார் இப்போது விஜய் ஒரு பெரிய ஆக்டரு, ஸோ அவருக்கு ஈக்குவலாக போகும்னா எப்படி சிவகார்த்திகேயனோட ஈக்குவலாக எப்படி சார் அவருக்கு தியேட்டர் கிடைக்கும்? ஏன்னா அவருக்கு அதிகமான தியேட்டர்ஸ் கிடைக்கணும் இல்லைங்க. இப்போ பராசக்தி படத்தை ரெட் ஜெயின்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெட் ஜெயின்ட் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க தொடர்ந்து பெரிய படங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று அவங்க அதிகார மையமாக இருக்காங்க. இப்போ அவங்கள பகைச்சிக்கிட்டு சார் உங்கள் படத்தை விட்டுட்டு நாங்கள் ஜனநாயகம் தான் பண்ணுவோம்னு யாரும் போர்க்கொடி தூக்க முடியாது. ஆனால் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு எது லாபம் ஈட்டக்கூடிய படமாக இருக்கும்? ஜனநாயகம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதே பராசக்தி குழுவில் என்ன சொல்கிறாங்கன்னா, தியேட்டர் ஓனர்கள் கேட்டுக்கொண்டதுனால நாங்கள் பராசக்தியை கொண்டு வரோம்னு சொல்கிறாங்க. தியேட்டர் ஓனர் தான் வந்து பராசக்தியை ரிலீஸ் பண்ண சொல்லி. அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ இந்த ஜனநாயகன் படத்தை வாங்கின விநியோகஸ்தர்கள் இருக்காங்கல்ல, இப்போ முன்னே வந்து ஒருத்தர் தமிழ்நாடு தியேட்டர் மொத்தமும் நான் வாங்கிக்கிறேன் தமிழ்நாடு ரிலீஸ்ன்னு ஒருத்தர் வந்தார். அது சில பிரச்சனைகளால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அது 5 பேருக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ 5 பேரும் அவங்கவுங்க ஏரியாவில் தியேட்டரோட ஒரு சதவீத கணக்கு போடுறாங்க. அதில் என்னென்னா 20% தான் உங்களுக்கு நாங்கள் தருவோம் கலெக்ஷனில், 80% நீங்கள் எங்களுக்கு தரணும்னு கேட்குறாங்க. இது தியேட்டருக்காரங்க ஒத்துக்கல. பராசக்தி என்ன பண்ணுறாங்கன்னா 30% உங்களுக்கு தரணும், 70% எங்களுக்கு கொடுங்கன்றாங்க. அப்போ எது லாபம்னு அவங்க பார்ப்பாங்கல்ல. ஒரு வகையில் இப்படி ஒரு போட்டி வர்றதுக்கு இந்த விநியோகஸ்தர்களே காரணமாக இருந்துட்டாங்க, ஜனநாயகன் விநியோகஸ்தர்களே. ஸோ அதனால் வந்து இப்போ தியேட்டருக்காரங்க கேட்பாங்கல்ல, உங்கள் படத்தை கொடுங்க, ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்குது, 10% எங்களுக்கு அதிகமாக பணம் கிடைக்கிது, அப்போ உங்கள் படத்தையே கொடுங்க நாங்கள் போடுறோன்னு கேட்பாங்கல்ல. ஸோ அதை வச்சு தான் இவங்க வந்து தமிழ்நாடு தியேட்டருக்காரங்க கேட்டதன் அடிப்படையில் நாங்கள் 10ஆம் தேதி எங்கள் படத்தை கொண்டு வரோம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ இந்த சதவீத கணக்கில் இவங்க கொஞ்சம் மாறி ஒரு 25% நீங்கள் வச்சுங்க, நாங்கள் ஒரு 75% வச்சுக்கிறோம்னு சொல்லியிருந்தா இந்த பஞ்சாயத்தே வந்திருக்காது. ஆக்சுவலாக இந்த சதவீதம் கணக்கு வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது வந்து பராசக்தி தான் இல்லையா? ஆமாம். ஸோ இதுக்கான காரணம் என்ன? இல்லை இது ரெட் ஜெயின்ட்ஸ் தான் முழுக்க இந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்குமா சார்? இது அரசியல் கணக்காகி போச்சுங்க. இந்த சினிமாவாக இருந்தது இல்லை, இப்போ சினிமாவில் அரசியல் வந்துருச்சு. இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு, திரையுலகத்தின் உச்சத்தில் இருந்த நான் அதை விட்டுட்டு மக்கள் பணியாற்ற வர்றேன்னு சொல்கிறாரு. நீங்கள் எங்கே உச்சத்தில் இருந்தீங்க, உங்கள் படம் எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறதுக்காக ஒரு படம் வருது. ஸோ இது பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. இந்த அரசியலை தவிர்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் விஜய் வரும்போதே அவருக்கு தெரியும் இப்படிப்பட்ட இடையூறுகள் நமக்கு வரும்னு. ஸோ அதை ஃபேஸ் பண்ணி தான் இந்த படம் ஜெயிக்குதா இல்லையாங்கிறத முடிவு பண்ண முடியும். விஜய்க்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது, படம் நல்லா இருந்தால் ஓட போகுது, அவ்வளோதானே. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி.